ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கருணை கடலை கந்தா போற்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் எனக்காக செஞ்சுக்கிட்ட சிம்பிள் டிஃபனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வேறு எதுவும் இல்லைங்க, கோதுமை ரவை தான். கோதுமை ரவை உப்புமா. அது என்னென்னா நான் குக்கரில் தாங்க செய்வேன். அதை நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சைக்கடலை பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு கப் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. 2 டம்ளர் தண்ணி வைக்கக்கூடாது. 1 கப் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 விசில் தாங்க, 3 விசில்லாம் வைக்கக்கூடாது. 2 விசிலில் எடுத்துடலாங்க. 2 விசில் வச்சுட்டு எடுத்திங்கனாலே உப்புமா கரெக்டான பதத்தில் இருக்குங்க. அதுவே சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் 2 விசில் தான் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உப்புமா சரியான பதத்தில் இருக்குங்க, கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. உப்புமாவுக்கு நாட்டு சக்கரை வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு சைடிஷ்ஷாக நான் ஆம்லேட் போட்டேன் மார்னிங்கில். வீட்டில் மாவு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நான் டிஃபன் பண்ணி சாப்பிட்ருவேங்க. எனக்கு ஆஃபீஸ் போகும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதுதான் என்னோடய சிம்பிள் மெனுவாக இருக்கும் எப்போவுமே மாவு இல்லாத டைமில். இன்றைக்கி மார்னிங் இது தான் சாப்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புனேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.